அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் மாடி தோட்டத்தில் மூக்குத்தி அவரை நிறையா இருக்குது. இன்றைக்கி மூக்குத்தி அவரை தான் எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபுல்லாகவே இருக்குது. இங்கே எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம அதைத்தான் எடுக்க போகிறோம். இப்போ மூக்குத்தி அவரை நமக்கு நிறைய இந்த வருஷம் நமக்கு அறுவடை கொடுத்துருக்கு. இப்போ மூக்குத்தி அவரை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுக்காம இந்த மாதிரி பெருசாக ஆயிடுது. அதனால் நம்ம கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும்போது பறிச்சுக்கலாம். இந்த வருஷம் நமக்கு மூக்குத்தி அவரை நல்லாவே காய்ச்சிருக்கு. எந்த மூக்குத்தி அவரை போட்டாலும் சரி, நம்ம சாதாரண அவரை போட்டாலும் சரி, எந்த செடி வச்சாலும் நம்ம அதை நல்லா பராமரித்தா சூப்பராக நமக்கு அறுவடை கொடுக்கும். நம்ம செடியை வச்சுட்டு உரம் போடாமல் தண்ணி மட்டுமே ஊற்றிக்கிறோம்னா நமக்கு எதுவுமே சரியாக வராது. அதனால் நம்ம செடி வச்சுட்டு நல்லா பராமரிக்கணும். முடிஞ்சால் முத்திருச்சு அப்படியே. இங்கெல்லாம் ரொம்ப முத்திருச்சு. இதெல்லாம் விதைக்கு விடலாமா அப்படின்னு பார்க்குறேன். இது நிறைய இருக்கிறதுனால ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ அந்த மூக்குத்தி அவரை நம்ம அறுவடை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் எல்லாமே பறிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது நம்ம மூக்குத்தி அவரை ஒவ்வொரு தடவையும் நமக்கு ஒரு பொரியலுக்கு தாராளமாக போதும். ஒவ்வொரு தடவையும் நமக்கு சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் மூக்குத்தி அவரை வைக்கிறதா இருந்தாக்க ஒரு செடி 2 செடி அது மாதிரி வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 5 கொடி 6 கொடி அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு அறுவடை உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் கரெக்டாக உங்களுக்கு பொரியலுக்கு நிறையா வரும். அதனால் மூக்குத்தி அவரை வச்சிங்கன்னா ஒரு 5 இல்லை 6 வைங்க, தாராளமாக உங்களுக்கு போதும். இப்போ நம்ம மூக்குத்தி அவரை எடுத்துட்டோம். இப்போ நீல தட்டைக்காய் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மூக்குத்தி அவரை நம்ம எடுத்துட்டோம். இப்போது தட்டைக்காய் பாருங்க, இது நீல தட்டைக்காய் பொரியல் பண்ணுறது. இப்போ இது இருக்குது. இது ஒரே ஒரு செடி தான் வச்சேன், வேறு விதை இல்லை. அதனால் சரி நம்ம இது விதையில் இங்கே இந்த ஒன்று வச்சு நம்ம இதில் விதை எடுத்துக்கலான்ட்டு வச்சுக்கிறேன். இப்போ எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம தட்டைக்காய் நிறையா போடணும். இப்போது நம்ம இருக்கிற காயை நம்ம எடுத்துக்கிடுவோம். பாருங்க, இதெல்லாம் இருக்குது. நம்ம இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக நல்லா சூப்பராக வந்துருக்கு. பிஞ்சாக தான் இருக்குது. நல்லா ஒன்று பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்து கையெல்லாம் பால் இருக்கிறனாலவே இந்த மாதிரி இங்கே இருக்கிறாரு மூக்குத்தி வர பாருங்கள். அந்த பக்கம் நம்ம எடுத்தோம், இந்த பக்கம் எனக்கு தெரியவே இல்லை. இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இருக்கும்போதே பாருங்க, அந்த பக்கம் பார்க்கும்போது நமக்கு தெரியலை. ஒரே இடத்துல நமக்கு விளைவு இருக்குது. இதை விட்டதுனால அப்படியே நமக்கு முத்தி இருக்கும். கையெல்லாம் அப்படியே பிசு பிசுன்னு இருக்குது. அவ்வளோதான், நம்ம எடுத்தாச்சு. பாருங்க, இந்த தட்டைப்பயிர் பெருசாகிடுச்சு. இதை நம்ம விதைக்க விட்டுடலாம். அதனால் இதை மட்டும் நான் கட் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கும் அதே காமிச்சு இது நான் சொல்லுவேன். இப்போது பாருங்கள், இதில் ஒரு 3 தட்டைக்காய் இருக்குது. இதுவும் பெருசாகிடுச்சு. இதுவும் விதைக்க விட்டுடலாம். இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு விதை வேணும். அதனால் இங்கே 2 இருக்குது, அங்கே 2 இருக்குது, 4 இருக்குது. இப்போ நம்ம தட்டைக்காய் இவ்வளோ இருந்தது நம்ம எடுத்துட்டோம். நம்ம பீன்ஸோட அந்த மூக்குத்தி அவரையோட நம்ம இதையும் போட்டுக்குவோம். ஏன்னா கம்மியாக தான் இருக்குது, பொரியல் பத்தாது. இப்போது இந்த பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த பீன்ஸ் கொடி பீன்ஸ் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். கொடி பீன்ஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு. இந்த பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கே 2, இங்கே 2, இந்த பாருங்க, இங்கே 2, இந்த இங்கே சூப்பராக நமக்கு வந்துருக்கு பாருங்க. பந்தலுக்கே வந்துருக்காங்க. பந்தல் இங்கே வரையும் வந்துருச்சு, அந்த லாஸ்ட் வரையும் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இதை நம்ம எடுத்துடலாம். சூப்பராக காய்க்கும். எனக்கு இந்த கொடி பீன்ஸ் எப்போதுமே நல்லா சூப்பராக காய்க்கும். இதை விட இன்னொரு பீன்ஸ் அப்படியே இது ஒரு மாதிரி நார் வர மாதிரி இருக்கும். இன்னொரு பீன்ஸ் சூப்பராக இருக்கும். ஆனால் அதுதான் நமக்கு கிடைக்கல.
இங்கே வைக்காருங்க. சூப்பராக ஒரே ஒரு கொடி தான் இருக்குது, ஆனால் நமக்கு நல்லா காய்ச்சிருக்கு. அன்னைக்கு வந்து நம்ம வந்து நிறையா எடுத்தோம். பூ வரையில் கிடக்கு. அங்கே இருக்குது பீன்ஸு, அங்கேருந்து இங்கே வரையும் வந்துருக்குதுங்க. ஒரே ஒரு கொடி தாங்க, ஆனால் சூப்பராக நமக்கு எவ்வளோ வந்துருக்குறாங்க. இந்த உள்ள வரையுமே இருக்குதுங்க. இந்த லாஸ்ட் மேலே வரையுமே இருக்குது. நமக்கு நல்லா சூப்பராக காய்ச்சிருக்கு. ஒரே ஒரு கொடி தான், இதே மாதிரி ஒரு 4-5 கொடி எங்கே இருக்குது. இதில் ஒன்றே ஒன்று தான் பெருசாக இருக்குது, இதை எடுத்துக்குவோம். அதே மாதிரி இங்கே எடுத்துக்குவோம். ஒரே ஒரு கொடியில் நமக்கு இவ்வளோ வந்திருக்கு பாருங்க. சூப்பராக வந்திருக்கு காய் பீன்ஸு. மூக்குத்தேவரை எடுத்தோம், கொடி பீன்ஸ் எடுத்தோம், அப்புறம் நீல தட்டைக்காய் எடுத்தோம். இப்போ வந்து இது பாருங்க, இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது, இன்னும் முத்தலை. இது வெள்ளரிக்காய், இது சூப்பராக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பேக்கிங்காக இருக்குது, இதுவும் வந்து இதையும் கொஞ்சம் முத்துனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த வெள்ளரி வந்து பார்த்தா குட்டியாக வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் பிஞ்ச காணு, இது 2 தான் இருக்குது. இப்போ நம்ம இதை இங்கே வந்துருக்கு பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது, இதை நம்ம பார்க்கவே இல்லை. சூப்பராக இருக்குது. இதையும் வந்து எடுத்துக்கலாம். நல்லா லெந்தாக வந்து இங்கே இந்த புடலங்காய் வந்து இங்கே ஒன்று இருக்குது, அந்த லாஸ்ட் ஒன்று இருக்குது. 2 தான் இருக்குது. அந்த பக்கமாக இருக்கானான்னு தெரியல, பெருசாக வந்தால் தான் நமக்கு தெரியும். பாருங்க, இது வந்து குட்டை புடல் தான் போலது. இது வந்து வந்திருக்கு. இப்போ எதுலாச்சும் ஒன்று வந்து நம்ம விதைக்காக விடணும், ஏதாவது ஒன்று தான் விடணும். இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் எந்த பக்கம் பிஞ்சு விட்டுருக்கு தெரியல, கொஞ்சம் பெருசான தான் தெரியும். இது பாருங்க, அன்னைக்கு நம்ம வந்து இதே ரோஸ் தான் எடுத்தோம். ஒரு கலரு நல்லா பிங்காக இருந்தது. இது பாருங்க, இந்த ஒரு கலராக இருக்குது. ஒரே செடி தான், ஆனால் வந்து இது ஒரு கலராக இருக்குது. இன்னும் விரிஞ்சு வரல, வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து இந்த தக்காளி வந்து மினி தக்காளிங்க. இந்த பாருங்க, அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது. இது வந்து பழம் வந்து கீழே போட்டு விட்டேன், அதை தானாக முளைச்சது. சரி, முளைச்சிட்டு கொஞ்சம் வச்சு விட்டு பாருங்க, செரி பழம் மாதிரி சூப்பராக இருக்குது. எல்லாமே கொடி குட்டியாக இருக்குது. சரி, இது நம்ம மாடு தளத்தை விட்டு இது போகாத போல இருக்குது, வந்துருச்சு நமக்கு. இப்போது செடி அவரை வந்து ஒன்று இருக்குது, நம்ம அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று இருந்தாலும் சூப்பராக இருக்குது காய். இப்போ தான் நான் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுருக்கிறேன். கட் பண்ணி விட்டு தலையுது. இது பாருங்க, எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்குன்னா எல்லாமே கட் பண்ணியாச்சு. இனி பாருங்கள், குப்புன்னு தலைஞ்சிடும். இப்போ செடியை பார்த்துக்கிறீங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். தலைஞ்சதுக்கப்புறமா உங்களை காமிக்கணும், அப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதை வந்து சாம்பாரில் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப கம்மியாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் சாம்பாரில் போட்டுக்கலாம். இப்போ அறுவடை வந்து முடிச்சாச்சு. இப்போது நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சு. மூக்குத்தேவரை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நமக்கு சூப்பராக ஒரு பொரியலுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சூப்பராக வந்துடுது. மூக்குத்தேவரை செடி அவரை வந்து கம்மியாக தான் இருக்குது, இப்போ தான் தலையுது. தட்டைக்காய் வந்து கொஞ்சம் வந்துருக்கு நமக்கு. கொடி பீன்ஸு நம்ம செடி பீன்ஸில் எடுத்துட்டோம், கொடி பீன்ஸில் பார்த்தா காய்க்குது. சூப்பராக ஒரே ஒரு செடி தான் இருக்குது, சூப்பராக காய்ச்சிருக்கு. இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ஒன்றை கொண்டாந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.